இந்த வீடியோவில் 2023 வருடத்தில் இருந்து 2026 வருடம் வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நவ கிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க. சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதுனால அவரை மந்தன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இவர் மந்தனாக இருக்கிறதுனால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்தில் இருந்து ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை மாதிரி கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையுடைய மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். இவர் நேர்படுத்தி வாழ வைக்கக்கூடிய ஒரு நீதிக்காரகம் தான் சனி பகவான். சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட நீதிநெறி தவறாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்காரு. அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியில இருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, சனி பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கூடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனி பயிற்சியை எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு விதமான பயத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா அது மீனராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானத்துக்கு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது. ஐயோ 7.5 சனி தொடங்கிடுச்சா, இந்த 7.5 வருஷத்தை நாம் என்ன பண்ண போகிறோமோ அப்படி தெரியலையே அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தோடு தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க. சனி பகவான் இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் 11வது வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து 20/12/2023 அன்னைக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வராரு. ராசிக்கு லாபாதிபதியாக அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அவர் விரயத்தில் உட்கார்றாரு. களத்தில் சனி ஆரம்பிக்க போகுது. இந்த 7.5 சனி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அது முதல் சுற்றா, 2வது சுற்றா, இல்லை 3வது சுற்றா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது கொங்கு சனி, இந்த மரண சனி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம், 12 ராசிக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். அப்போது உங்களுக்கு 30 வயசுக்கு கீழே இருந்தது அப்படின்னா முதல் சுற்று. சில பேருக்கு பிறக்கும் போதே 7.5 சனியில் பண்ணிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் நடுவில் நிற்கும். இப்போது 30 வயதை கடந்தவங்களுக்கு 2வது சுற்று கொங்கு சனி, அடுத்து 60 வயதை கடந்தவங்களுக்கு தான் மரண சனி அப்படிங்கிறது. அதே மாதிரி 30 வயதை கடந்தவர்கள்லாம் பெரும்பாலும் உங்கள் ராசி பலன் அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. ஏன்னா 30 வயசு கீழே இருக்கும்போது பெரும்பாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருப்பாங்க, அவங்க பெற்றோர்களோடு இருப்பாங்க. அப்படிங்கிறம்போது இதனால் கொங்கு சனியாகவே பார்த்துடலாம். இந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான், இந்த 30 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் மேக்ஸிமம் இந்த ஜாதகம் அப்படிங்கிறதே பார்ப்பாங்க. 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்படியே பெற்றோரோட ஒரு அரவணைப்பு, அப்போ தான் திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சிருந்திருக்கும், பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வந்திருக்காது. அது வரைக்கும் பெருசாக இந்த ஜாதகம் இறை நம்பிக்கை அப்படிங்கிற அதுக்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. இப்போது இந்த சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பார். அதாவது 2வது சுற்றாக இருக்கும்போது 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். 7.5 சனி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காசு பணம் 10 ரூபா கையில் வச்சுக்க முடியாது, அவ்வளவுதான். ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கும் செலவு காத்திருக்கும். 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு செலவு காத்துட்ருக்கும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். வீடு கட்டலாம், வாகனம் அப்படிங்கிறது வாங்கலாம். வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம மிச்சம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் அடைய முடியும். எல்லாருமே சொந்த வீடு கட்டுவார்கள். பெரும்பாலும் 7.5 சனி காலகட்டத்தில் கட்டினவர்களாக தான் இருப்பாங்க. அந்த விரய சனி அப்படிங்கிறது வரும்போது சுப விரய செலவுகளை அள்ளி கொடுத்துருந்துடும். விரயஸ்தானத்துக்கும் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. அவர் தான் 12க்கு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்போ சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிடும். இந்த ராசி அதிபதி குரு பகவானும் சனி பகவான் நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான். ஆனாலும் கூட
விரயத்தில் இருக்கும்போது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது கொடுப்பாரு, பயப்பட வேண்டியது இல்லை. அதோட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். என்ன மாதிரியான கெடுபலன்கள் அப்படிங்கிறது வருமா ஜோசியர் அப்படின்னா, வராமலாம் இருக்காது. பட் அதுக்காக நீங்கள் ஆகா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. முதல்ல 7.5 சனி வரும்போது இந்த விரய சனி காலகட்டத்தில் காசு பணம் இல்லாமல் அழைச்சிருவார். நாம் ஒரு 10 ரூபா கடனில் தான் இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும். கடன் வாங்கியே ஆகணும், உன் ஜாதகத்துக்கு இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதியை எழுதி வச்சுருக்கும் போது அந்த கடனை ஒரு வீட்டில் முதலீடாக போகலாம், ஒரு ஃப்ளாட்டில் முதலீடாக போகலாம், மண் வாங்கலாம், மனை வாங்கலாம். இதுக்கு நீங்கள் கடன் வச்சுக்கலாம். ஒரு நகையை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கிறது இல்லை வட்டியை வச்சு வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கடனை நாமளே உருவாக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த விரயசனி அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். அப்போது புது முயற்சி அப்படிங்கிறது எடுக்கலாமா ஜோசியரே அப்படின்னா எடுக்கக்கூடாது. எடுக்கலாம், ஆனால் முதல்ல போடாமல் எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, அதை வச்சு ஒரு ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பணம் தான் போனாலும் வந்தாலும் நம்மளோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சல் இறங்கிடலாம். ஒருத்தன்ட்ட கடன் வாங்கி கொண்டு ஒரு தொழிலை முதலீடு போடுறது, இல்லை வட்டி வாங்கி ஒரு தொழிலை முதலீடு போடுறது, இல்லை லோன் போட்டு போடுறது, இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. கையில் இருக்கிறத வச்சுட்டு முதலீடாக போட்டு சிறுக 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 பெருக பார்க்கணும். அதே மாதிரி இந்த விரய சனி காலகட்டத்தில் உழைப்புக்கு சனி பகவான் பலன் கொடுப்பார். நீங்கள் உழைக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன் அப்படிங்கிறத கொடுத்துருவார். அதோட சனி பகவானோட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 2, 6, 9 இந்த 3 வீட்லேயும் விழுகுது. 2ஆம் இடத்துல சனி பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால தனவரத்து அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்குறதுங்கிறது உறுதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தனஸ்தானத்தில் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விழுவதனால தனம், வாக்கு, குடும்பம் இது 3 தான் நல்லா விருத்தியாகும். அப்போ 6ஆவது வீட்டில் சனி பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதாவது எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. கடன் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அது அப்படியே வச்சுக்கிறது நல்லது. அதே போல் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வை இழந்தவங்க இந்த காலகட்டத்தில் கடன்காரன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதோட உடம்பு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. போயிட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஒரு 50 ரூபா செலவு பண்ணால் சரியாயிடும். ஸோ ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சனி அச்சத்தை கொடுப்பாரு. நாத்தில் படுத்தா தூக்கம் வராது. லேசாக ஏதாவது நெஞ்சு பக்கம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ பெருசாகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுப்பாரு. பெருசாக அதற்கு ஆட்படாமல் கொஞ்சம் யோகா தியானம் செய்து நேர்மறை சக்திகளை பெருக்கிக்கோங்க. சனியினுடைய பார்வை 9ஆம் வீட்டில் விழுகுது அப்படிங்கிறதுனால பெற்றோர் வழியில் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோரோட சண்டை போட்டுக்கிறது, அம்மாவோட சண்டை போட்டுக்கிறது, அப்பாவோட சண்டை போட்டுக்கிறது, நீ நல்லா இருக்க சொத்தை பேச்சு கொடுக்க மாட்டேங்கிற வச்சுக்கிட்டு திங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போயிட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். கூடுமான வரைக்கும் பெற்றோர்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் சனி பகவானுக்கே பிடிக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு அவருடைய சந்தையான சூரிய பகவானோட பகை. அதனால் இந்த பகை பாராட்டுறவங்கள அவருக்கு ஆகாது. கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். அவங்களும் அவங்களுடைய அப்பாவோட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இருந்தவர் தான். அதனால் கூடுமான வரைக்கும் பெற்றோரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல பெருசாக இருக்கும். சரிங்களா? அந்த அலைஞ்சி திரிஞ்சு தான் வேலை பார்க்கணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மான ரோசம் கௌரவம் பார்த்துட்டு இந்த மேனேஜர் ஒரு வார்த்தை பேசிட்டான், கூட உள்ளவங்க ஒரு வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுறாதீங்க. திரும்ப வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கும்பாகவும் 4 பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே போய் தண்டமாக சுற்றிட்டு இருக்கு பாரு, வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியதில்லை. அதுக்கு ஆஃபீஸ்லேயே பேச்சு வாங்கிட்டு போயிடலாம். கூடுமான வரைக்கும் வேறொரு வேலை கிடச்சி அதில் உட்கார வரைக்கும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதோட இந்த ஒரு காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இந்த ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அவர் மேலே சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது விலகுது. அப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் பெருசாக இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக அவங்களுக்கு தெரியாது. அது பாட்டுக்கு ஓடிடும். என்னடா 7.5 சனின்னா இப்படி கஷ்டம்னுவாங்க, இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசம்பர் 20 ஏப்ரல் 20 வரைக்குமே ஒரு காலம் அப்படிங்கிறது நல்லபடியாக ஓடி போகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா 7.5 கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, இந்த 7.5 வந்த பிறகு தான் நம்ம ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த ஏப்ரலுக்கு பிறகு தான் சனி கொஞ்சம் குணத்தை காட்டுவார். ஏன்னா குரு அப்போ பயிற்சி ஆகி 3க்கு போயிடுவார். உங்களுடைய ராசி அதிபதி பகை வீடான சுக்கிர பகவானுடைய வீட்டில் போய்ட்டு உட்காந்துருவார். அப்போ அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சனி தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பார். கவனமாக இருந்துக்கணும். அந்த மாதிரி காசு பணம் வந்தது அப்படின்னா 10 ரூபா எதுலையாவது கொஞ்சம் கையில் வச்சு ஏதாவது முதலீடு பண்ணுங்கள். கையில் வச்சுருந்தா செலவாகி போயிடும்.
செவ்வாய் சாரத்தில் சனி பகவான் 3/12/2023 21/12/2024 வரைக்கும் இருக்கார். இப்போது சகோதர சச்சரவுகள் அது எல்லாமே, இந்த பாக பிரிவினை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி பெற்றோர்கள் கொஞ்சம் ஆதரவு எட்டி பார்க்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி 22/2/2024 14/3/2025 வரைக்குமே தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். ஏதோ சனி பகவான் 7ல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு தொழில் அப்படிங்கிறத அமைச்சு கொடுத்துருவார். அதனால் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அப்போ குரு சாரத்தில் அவர் போகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகுது. 2025 மார்ச்சில் தான் போவார். அப்படிங்கிறப்போ அதற்கு பிறகு பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக 7 சனியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கூடுமான வரைக்கும் ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு எதுலையாவது ஒரு முதலீடாக போட்டு ஒரு நிலத்தையோ இல்லை ஒரு நகை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவசரத்துக்கு உதவும். மற்றபடி தினமும் குளிச்சு முடிக்கிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை